ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் தினமும் நம் சிந்தனைக்கு. டிசம்பர் 16. உண்மையான அடக்கம். நாம் உண்மையான அடக்கத்தை கடைபிடித்தாக வேண்டும். நாம் பெற்றுள்ள பெரும் ஆசிகளே நம்மை கெடுத்து விடாதவாறு இறுதி வரை அடக்கமாக இருக்க வேண்டும். என்றும் நன்றியுடன் இறைவனின் செயல்களை கவனித்து வந்து நாம் அனைவரையும் அரசாளும் அவர் செயல்களுக்கு நன்றி கூற வேண்டும். குடிநோயாளியின் அடிப்படை குணாதிசயம் ஆடம்பரமாக வாழ எத்தனிப்பது என்பதை அனுபவம் எனக்கு கற்றுக் கொடுத்துள்ளது. நான் நல்ல நோக்கங்களை கொண்டிருப்பதாக தோன்றினாலும் என் நோக்கத்தை அடைய நான் உரிய பாதையை விட்டு விலகிச் செல்லக்கூடும். எனது அகங்காரம் என்னை மேற்கொள்வதால் நான் எனது முதன்மையான நோக்கத்தை மறந்து போய்விடுகிறேன். இறைவன் என் வாழ்வில் செய்த சில அற்புதமான செயல்களை கூட எனது திறமையால் செய்யப்பட்டவை என எண்ண முற்படுகிறேன். இது போன்ற மிகையான என்னை முக்கியமாக எண்ணும் உணர்வுகள் எனது தெளிவுத்தன்மைக்கு மிகவும் அபாயகரமானவை. அது எனக்கும் முழுமைக்கும் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். 12வது கோட்பாடு என்னை அடக்கத்துடன் வைத்துக்கொள்ள உதவுகிறது. ஒரு தனி மனிதனாகவும் ஏஏயில் உறுப்பினராகவும் நான் எனது வெற்றிகளுக்கு உரிமை பாராட்டி பெருமை கொள்ள முடியாது. நாம் நமக்காக செய்து கொள்ள முடியாதவற்றை இறைவன் நமக்காக செய்கிறார். நன்றி.